வாங்க அன்பு துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக டிசம்பர் 26 வரை வாரத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். துலாமை பொறுத்தவரை இந்த வாரத்தில் நீங்கள் எல்லா காரியத்தையும் பார்த்தீங்கன்னா சரியாகவும் கச்சிதமாகவும் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே போல் தடைப்பட்ட காரியங்கள்லேருந்து தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் என்ன பண்ணுற போகிறீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களோட மதிப்பும் மரியாதையும் இந்த கால நேரத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. காலபுருஷ சக்கரத்தில் 7வது ராசியான இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக சுக்கிரன் காணப்படுகிறார். ராசியின் அதிபதியாக சுக்கிரன் காணப்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இந்த துலாமை பொறுத்தவரை சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதம் அப்படின்னு உங்களுக்கான நட்சத்திரங்கள் இருக்கவில்லை. உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் பஞ்சமி ஸ்தானத்தில், அதே நேரத்தில் உங்களுக்கு சனி, ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு வக்கிரமாக, லாபஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ள வேளையில் உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையும் இங்கே உண்மையாகவும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் நீங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காரியங்களில் உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும். அதே போல் இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு அதே போல நன்மைகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக உண்டாகுன்னு சொல்லலாம். இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் அதிகமாக போது. அதே போல் உங்களோட பேச்சுக்கு இந்த கால நேரத்தில் மதிப்பும் மரியாதையும் முன்பை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண பிரச்சனைகள், இதுவரை இருந்த பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போது. பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனோட அஸ்தமனத்தால், அதாவது சூரியனோட வருகையால் உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா நண்பர்கள் மூலமாக அதிகமான உதவிகள் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகமும் அதிகமாக இந்த கால நேரத்தில் அதிகமாகவே காணப்படுது. தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கும். எதிர்பார்த்த அளவு வளர்ச்சிகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஏற்றங்களும் நன்மைகளும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக இருக்கும். அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகிற காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களோட பழைய பாக்கிகள்லாம் வசூலாக போகுது. இதனால உங்களுக்கு நிம்மதி இந்த கால நேரத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய முடியாது இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக நடக்க போகுது. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் உங்களோட முழு திறமையும் வெளியே தெரிய போகுது. இப்படி முழு திறமையும் வெளியே தெரியறது மட்டும் இல்லாமல் அந்த முழு திறமையால் உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமாக இருக்கவே இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் உங்களோட சக ஊழியர்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இந்த எதிர்பாராத உதவிகளின் காரணமாக நீங்கள் ஏற்றங்களை அதிகமாக பெற போகிறீங்க இந்த கால நேரத்தில். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்கள் குடும்பத்தில் ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமாக கிடைக்க போது. இந்த ஏற்றங்கள் நன்மைகள் காரணமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை இந்த கால நேரத்தில் அதிகரிக்க போகிறீங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கள் சந்தோஷமான நிகழ்வு வரது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகரிக்க போகுது. இப்படி விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மையால் ஏற்றங்களும் ஒற்றுமையும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக சேரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக நீங்கள் சில பணிகளை இந்த கால நேரத்தில் மேற்கொள்வீங்க. அந்த பணிகளானது உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை தான் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றங்களை கொண்டு தரும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பிள்ளைகள் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்துறது
உங்களுக்கு இரட்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நண்பர்கள் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பிரச்சனைகள் மனக்கசப்புகள் எல்லாம் நீங்க போது. நீங்கிறது மட்டும் இல்லாமல் ஒற்றுமையும் ஏற்றமும் இந்த கால நேரத்தில் அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒற்றுமையும் அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இதுவரை இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக போகுது. பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள், அதாவது பணமாவோ பொருளாவோ எந்த வகையாக இருந்தாலும் சரி, அதில் இருந்த கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது. சிக்கல்கள் தீரப்போகிறதுனால நீங்கள் இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடைய போறீங்க. இது வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம், அதாவது மேன்மை தரும் விஷயமா அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க. ரொம்பவே மனம் திறந்து நீங்கள் அதிகமாக பேசக்கூடாத காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். அப்படி மனம் ரொம்ப அதிகமாக திறந்து பேசாதற்கப்போ உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் அதிகமாக வரப்போகுது இந்த கால நேரத்தில். அடுத்து கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு தேடி வரப்போகுது. நல்ல வாய்ப்புகள் தேடி வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் கிடைக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் உங்கள் திறமை வந்து வெளியாக போகுது. கல்வியில் உங்கள் திறமை வந்து வெளியாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் மற்றவர்களோட பாராட்டு ரொம்பவே அதிகமாக கிடைக்க போகுது. இந்த கால நேரத்தில் மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரம் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்புகளையும் ஏற்றங்களையும் கொண்டு வந்து தரப்போகுது அப்படின்னு சொல்ல நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. பரிகாரத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வணங்க. மகாலட்சுமியின் அருளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணும் பொருளும் இந்த கால நேரத்தில் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பொண்ணும் பொருளும் அதிகமாக வர்றது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களும் சிறப்பாக இருக்க போது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எல்லா வகையான பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா யாரால் தீர்னா மகாலட்சுமியின் அருளால் தீரப்போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வணங்குங்க. மகாலட்சுமியை வணங்கி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான ஏற்றங்களையும் நீங்கள் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்க இந்த கால நேரத்தில். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களை இந்த கால நேரத்தில் சிறப்பாக பெற்றுத்தரப்போகுது. இப்போ உங்களுக்கான கிரக நிலைகள், பொது பலன்கள், பரிகாரங்களை பார்த்துடும். இப்போ வந்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சித்திரை 4ஆம் பாதம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதே போல் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இதாக இருக்க நேரத்தில் கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகி மறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு சிறு பிரச்சனைகள் உண்டானாலும் அந்த பிரச்சனைகள் எங்க இருக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. உங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியும் இந்த கால நேரத்தில் அதிகமாக போகுது. இந்த கால நேரத்தில் அன்பும் மகிழ்ச்சி ஆதரவும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்க போகுது உங்கள் கிரக நிலையை சார்ந்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து சிறப்பாக நடக்க போகுது. தடைப்பட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தடைப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்து இப்போ சிறப்பாக பெருகி வரப்போகுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் இன்னொரு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் வந்து தூரத்துலேருந்து வர செய்திகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகளாகவும் நன்மை தரும் விதமாக அமைய போகுது. தூரத்துலேருந்து வர நல்ல செய்திகள் நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலை இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும். அதே போல் கடன் இந்த கால நேரத்தில் குறைந்து உங்களுக்கான சேமிப்புகள் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எல்லா வகையான பிரச்சனைகளும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிற எல்லா வகையான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்றதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லாததுனால ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு இந்த கால நேரத்தில் நடக்க போகுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா விசாகம் 1ஆம் பாதம். இந்த வாரத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் மரியாதை கூட போகுது. உங்கள் குடும்பத்தில் மரியாதை கூடுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால நேரம் ஏற்றங்களை சிறப்பாக பெற்றுத்தரும். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் வாக்கு வன்மையால் நீங்கள் பல்வேறு விஷயங்களில் இந்த கால நேரத்தில் சாதிக்க போகிறீங்க. கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் மனம் விட்டு பேசுங்க. அப்படி பேசி எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தரும் விதமாக அமைய போகுது. அதே போல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட நலன்களை அக்கறை காட்டுவீங்க. இப்படி
பிள்ளைகளோட நலன்கள் அக்கறை காட்டுறதுனால அவங்களோட வாழ்க்கையில ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் அவங்களும் இந்த கால நேரத்தில அடைய போறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே போல 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இங்க நம்ம சொல்ற நன்மைகளா எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்கள நீங்க முன்னெச்சரிக்கையா எடுத்து செயல்படுறப்ப அந்த தடைகள், தாமத்தோட தாக்கத்தையும், வேகத்தையும் குறைக்க முடியும். இல்ல அந்த தடைகள், தாமத்திலிருந்து நீங்க முற்றிலும் விலக முடியும். அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது. இத்தோட நம்ம இந்த காணொளிய முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில சந்திக்கலாம்.